அன்புக்குரிய இபிஎஸ், வேண்டாம் இமாலய தவறு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்பதை பற்றி எனக்கு பெரிய கவலை இல்லை. உங்களை ஆதரிக்கிற நான் உங்கள் மனசாட்சியாக மட்டுமே இருக்க விரும்புகிறேன். உங்களை பாராட்ட வேண்டும். நல்லது செய்கிற போது போகிற பாதை தவறென்றால் சுட்டிக்காட்ட வேண்டும். அதனுடைய கடமை. இல்லாவிட்டால் உங்களுக்கு இருக்கிற லட்சக்கணக்கான ஜால்ராக்களில் நானும் ஒன்றாகி விடுவேன். மிக குறைவான நாட்கள் தான் நான் அநேகமாக பூமியில் இருப்பேன். உங்களுக்கு ஜால்ராவாக நான் மரணத்தை தழுவ விரும்பவில்லை. தவறென்றால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் இதுதான் என்னுடைய மிக ஆழ்மையான கருத்து. காதல் விழுவதுதான் உறுதியாக என்னால் சொல்ல இயலவில்லை. தாவேகா என்கிற விஜய் நடிகரின் கட்சி உங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு நேஷனல் ஜனநாயக டெமோக்ராட்டிக் அடுக்குள் வர தயாராக இருப்பதாகவும் அமித்ஷா பேசிவிட்டார் என்றும் உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது என்றும் என் காதில் விழுகிறது. அது தவறு சரி என்று சொல்லக்கூடிய ஆற்றலும் திறமையும் ஆட்களும் எனக்கில்லை. ஒருவேளை காதில் விழுவது சரி என்றால் நீங்கள் தவறு. சில விஷயங்களை நான் உடைத்து பேசியாக வேண்டும். அவர் தனியாக இருந்தால் அந்த கட்சி இதோடு அடக்கம் செய்யப்பட்டுவிடும். எனக்கு அதில் இரண்டாவது கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் தலைமை தாங்கியிருக்கிற கட்சி புரட்சி நடிகர் எம்ஜிஆரால் இந்த பூவுலகுக்கு அழைத்து வரப்பட்ட கட்சி. செல்வி ஜெயலலிதாவின் மீது எனக்கு 1000 காழ்ப்புணர்ச்சிகள், கருத்து வேறுபாடுகள், அவர் மீது குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் உண்டு. ஆனாலும் அந்த அம்மையார் இந்த கட்சி வளர்ச்சிக்கு பாடுபட்டதை நான் மறுப்பதற்கில்லை. அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததே ஆண்டவன் உங்களுக்கு போட்ட பிச்சை என்று நான் கருதுகிறேன். வார்த்தை கொஞ்சம் தடிவடாக இருந்தால் அதை மன்னித்து விடுங்கள். இப்படித்தான் நான் கருதுகிறேன். ஒருவேளை தாவேகாவோடு அதிமுக ஒன்றாக சேரவில்லை என்றால் கூட்டு இந்த தேர்தலில் மிக நிச்சயமாக பெரிய பலகீனம் விஜய்க்கு ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் உங்கள் கட்சி அதைவிட மோசமாக இருக்கும். அதிமுக இப்போதே 10 தோல்வி பழனிசாமி என்று பாடல் ஏற்றி விட்டார்கள். சரி தவறு என்பது வேறு. இந்த முறை நீங்கள் அந்த கட்சியை வெற்றிக்கு வழிநடத்தவில்லை என்றால் கட்சி அடக்கம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அந்த கெட்ட பெயர் இபிஎஸ் ஆகிய உங்களைத்தான் சேரும். இதை மாற்றி பேசுவதில் நியாயமில்லை, தர்மமில்லை, முறையும் இல்லை, உண்மையும் இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு என்னென்ன ஆபத்து இருக்கிறது என்று பாருங்கள். ஒருவேளை இந்த முறை நீங்கள் தோற்றுவிட்டால் உங்கள் கட்சியிலே இருக்கிற 5-6 முன்னாள் அமைச்சர்கள் செல்வாக்காகவும் ஓரளவுக்கு தொகுதியிலே சிறப்பாக செயல்படுகிறவர்கள். அவர்கள் பெயர்கள் அவசியமில்லை, எல்லோருக்கும் தெரியும். முன்பே உங்கள் மீது கோபமாக இருந்தார்கள். சிலரை சேர்த்து கொள்ள வேண்டும், சிலரை விட்டுவிட வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருந்தார்கள். நீங்கள் வெளியே அனுப்பித்தது தவறென்று பொதுவெளியிலே சொன்னார்கள். அவர்கள் நீங்கள் வெற்றியடைந்தால் கைதட்டி பாராட்டுவார்கள், மகிழ்ந்து போவார்கள். நீங்கள் இப்போது தோல்வியடைந்தால் தோல்வியினுடைய முழு பொறுப்பை, சுமையை, வழியை உங்கள் மீது சுமத்துவார்கள். அதோடு நீங்கள் அரசியலை விட்டு விலகிக் கொள்ள வேண்டி வரும். இது உங்களுடைய அதிமுகவினுடைய தோல்வி தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் தோல்வியாகவும் சரித்திரம் இதை விவரிக்கும். மறுப்பதற்கில்லை. சரித்திரம் யாரிடமும் இரக்கம் காட்டுவதில்லை. ஹிஸ்டரி ஹஸ் நோ ஃபெய்த் இன் சேரிட்டி என்பார்கள். உண்மை. இருக்கிற தலைவர்களிலே உங்களுக்கு இருக்கிற கண்ணியம் எனக்கு தெரிந்து இது யாருக்கும் இல்லை. பல நேரங்களில் உங்களை நான் கூர்ந்து கவனிக்கிறேன். அவசியமில்லாத பிரச்சனைகள் பொதுவெளியில் பேசப்பட்டு உங்கள் கவனத்துக்கு ஒரு கேள்வியாக வருமானால் மிக மிக டீசெண்டாக சொல்கிறீர்கள். இது அவருடைய பர்சனல் பிரச்சனை, என் கருத்து அவசியமில்லை, மனதார பாராட்டுகிறேன். ஆனால் அந்த கருத்து வெற்றி பெற வேண்டுமானால் அது ஜெயித்தவனின் கருத்தாக இருக்க வேண்டும். தோல்வியடைந்தவன் எந்த கருத்து சொன்னாலும் யாரும் சிந்த மாட்டார்கள். இபிஎஸ் மறந்து விடாதீர்கள். எனவே இப்போது தோற்றால் அதிமுகவின் தோல்விக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். அதையும் தாண்டி ஒரு 5-6 அமைச்சர்கள் காத்திருக்கிறார்கள். திமுக வென்று விடுமானால் 5-6 அமைச்சர்களின் மீது போடப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள், வழக்குகள் உயிர் பெறும். சிலது முழுமையாக தண்டிக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக நான் மிக பணிவாக ஒரு வழக்குரைஞராக கருதுகிறேன். இதற்கு மேல் இதை சொல்ல விரும்பவில்லை.
திமுக அரசு திரும்ப வருமானால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. எவ்வளவு நாட்கள் அவர்கள் கேஸ் போடாமல் இருப்பார்கள்? சரி, கேஸ் போட்டு விட்டார்கள். அது தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே 6 மாதத்திலே தனி கோர்ட்டு வைத்து 6 மாதத்தில் தண்டனை வாங்கித்து கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் ஏமாந்து விட்டு விட்டதாக நான் கருதவில்லை. அழுத்த திருத்தமாக சொல்லுகிறேன். நீங்கள் சில குறிப்பிட்ட நேரங்களிலே மிக பெருந்தன்மையோடு அவர்களுக்கு திமுகவுக்கு உதவி செய்கிறீர்கள். இதை நீங்கள் பேசாமல் இருக்கலாம். நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இன்னொரு முறை ஜெயித்தால் இருக்க வாய்ப்பு. அந்த 6 அமைச்சர்களும் உங்கள் மீது பாய்ந்து விழுந்து பிராண்டி இரத்த காயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே அதுவும் உங்களுக்கு நல்லதில்லை என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன். ஒரு 40-50 தொகுதியை அவர்களுக்கு கொடுத்தால் அது அதிமுகவுக்கு உதவியாக இருக்கும். கூட இருக்கிற கட்சிகளுக்கும். இப்போது பெரிய கட்சி ஒன்றும் உங்களோடு இல்லை. யாரையும் குறைத்து மதிப்பிடுவது எனக்கு அவசியமில்லை. நான் எந்த காலத்திலும் அரசியலில் வந்து பிச்சை எடுக்க போவதில்லை. எனவே அன்புமணிக்கு 2021 இருந்த அன்புமணி இன்று இல்லை. 2021 இருந்த டிடிவி தினகரன் 23 தொகுதிகளில் அதிமுக தோல்விக்கு காரணமாக இருந்தவர் இன்று இல்லை. அதையும் தாண்டி காலப்போக்கில் அவரால் கட்சி நடத்த இயலவில்லை. அவ்வளவுதான். அதையும் தாண்டி அவர் எப்படி சசிகலா அவரை எப்போது எதிர்க்கிறாரோ, இவ்வளவு நாட்கள் டிடிவி வாங்கிய வாக்குகள் சசிகலாவினுடைய உறவினராக அதிமுகவுடைய ஒரு பிரிவு டிடிவிக்கு வாக்களித்ததுதான். இதை மறைத்தால் மறைக்கிறவன் முட்டாள். எனவே டிடிவிக்கு என்று தனி பலமில்லை. அவரும் சசிகலாவும் வேறு வேறு. சசிகலா அவரை எதிர்க்கிறார் என்று தெரிந்து விடுமானால் தஞ்சை மாவட்டம் முழுதும் டிடிவிக்கு எதிர்த்து வந்துவிடும். அன்புமணிக்கு அவர்கள் கட்சியிலே அவர் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. மற்றபடி என்னை மன்னித்து விடுங்கள், ஒரு தொகுதியிலே கூட தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு திரு அன்புமணிக்கோ அவர் மனைவி திருமதி சௌமியாவுக்கோ யாருக்கும் இல்லை. ஒரு 30 தொகுதியில் குறைந்தபட்சம் வாக்குகள் இருக்கிறது, வாங்குவார்கள். அவர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக 30 தொகுதியில் இருப்பார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு எந்த பலமும் இல்லை. மன்னித்துவிடும். பிஜேபி அவர்களிடம் கேண்டிடேட் ஒரு 15 நல்ல கேண்டிடேட் இருக்கிறார்கள். அண்ணாமலையாக இருக்கலாம், நடிகை கஸ்தூரியாக இருக்கலாம், நடிகை குஷ்புவாக இருக்கலாம், சரத்குமார் அவருடைய மனைவி, இப்படி இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நயனார் நாகேந்திரன், ஒரு 20 கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் இருக்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையிலே அவர்களாலும் பெரிய அளவில் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த பின்னணியில் ஒரு 40 அல்லது 50 சீட்டை நீங்கள் தவேகாவுக்கு கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுப்பது தவறில்லை என்று மிக தாழ்மையோடு உங்களுக்கு கேப்டன் என்று அழைக்கப்படுகிற விஜயகாந்தனுடைய மனைவி துணை முதலமைச்சருக்கு ஆசைப்படலாம், வெளியில் சொல்லலாம் என்றால் துடிப்பு மிக்க விஜய் ஏன் ஆசைப்படக்கூடாது? எனவே முரண்டு பிடிக்காமல் சிரித்து அரவணைத்து அழைத்து வாருங்கள். உங்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. இல்லை என்றால் இறைவன் விட்ட வழி. நன்றி.